நான் இங்கே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாற்றுத்திறனாளிகளும் அவங்களுடைய ஸ்டோரி சொன்னாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸுமே கூட சொன்னாங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளியோட வாழ்க்கையில் கொஞ்சம் மேம்பட்டு இருந்தாலும் கூட பார்க்கும்போது மைல்ஸ் டு கோ, இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குங்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அவங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு ஒரு சொசைட்டியாக ஒரு ஹோலிஸ்டிக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் பார்த்துன்னு வந்திருக்கேன். எல்லாரையும் நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க. நான் உங்களை சில கேள்வி கேட்கலாமா? நீங்கள் பிறக்கும் போது உங்களால் நடக்க முடிஞ்சுதா? பிறக்கும் போது நடக்க முடியல. இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு, பேச ஆரம்பிக்கிறதுக்கு, மூத்திரம் மலம் உங்களுக்கு கண்ட்ரோல் வரதுக்கு? 4-5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம பிறக்கும் போது எல்லாருமே மாற்றுத்திறனாளியா பிறக்கிறோம். இஸ் தட் ரைட் ஆர் ராங்? Yes. So பிறக்கும் போது we are all disabled. We are all dependent on the parent to take care of us. எத்தனை பேர் வந்து லைஃப்லயே ஒரு நாள் கூட மாற்றுத்திறனாளியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சாகர வரைக்கும்? டெஃபினட்டா அவங்க வயசாகும்போது நடக்கலாம். At any point அவங்க வந்து அப்படி இருப்பாங்க. இங்க வந்து கண்ணாடி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிண்டே வராங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் அண்ட் த கம்ப்யூட்டர். கரெக்டா? ஸோ அவங்க வந்து கண்ணாடி போட்டு இருக்கிறவங்க டிசபிலிட்டி இருக்கிறவங்களா? பார்வை பர்ஃபெக்டா இல்லை, பார்வையில் ஒரு கோளாறு இருக்கு. தெர் இஸ் அ டிசபிலிட்டி, இம்பேர்மெண்ட் ஆஃப் விஷன். விஷன் இம்பேர்மெண்ட்டுக்கு அகாமடேஷன் இஸ் அ செட் ஆஃப் கிளாஸஸ். கரெக்டா? ஸோ என்னோட இம்பேர்மெண்ட்டுக்கு ஐ ரிக்வயர் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அகாமடேஷன். So whether it is a 1% disability or a 90% disability, it's just a matter of degree. எத்தனை பர்சன்ட்க்கு வித்தியாசம் இருக்கு? அப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே டிசேபிள்ட் கேட்டகரியில வந்துட்டோமா இல்லையா? அப்போ இன்னொரு மாற்றுத்திறனாளிய பார்த்து நம்ம வந்து குறைவா பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு? பட் முன்ன காட்டில இப்போ கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆயிருக்கு. இல்லைன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். I am in the advisory committee to the government of Tamil Nadu. CM சார் அவரோட போர்ட்ஃபோலியோலே வச்சுருக்காரு. அந்த மீட்டிங்ஸ்க்கு அவரே வராரு. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் ஒண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு நிறைய விதத்தில் we are pioneering many things. அதில் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு அவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் தெம். இது கவர்மெண்ட் ஃப்ரீயாக தந்த வீல் சேர் தான். நான் என்ன ஸ்பீடில் வந்தேன் நீங்களே பார்த்தீங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன். 15 கிலோமீட்டர் கிரிவலம் இதில் வருவேன். எனக்கு யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். எந்த ஆம்பளையும் என்னை சுற்றி எனக்கு அவங்க சொன்ன மாதிரி டாமினேட் பண்ணணுன்ற அவசியம்